தமிழக செய்தியாளர்கள் மீது ஆந்திர போலீசார் தாக்குதல் நடத்தியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். தமிழக செய்தியாளர்கள் மீதான தாக்குதல் குறித்து தொல் திருமாவளவன் என்ன சொல்றார் ராமச்சந்திரன்? இலங்கை அதிபர் ராஜபக்சே தனது குடும்பத்துடன் நேற்று திருப்பதி வருகை புரிந்திருந்தார். அவர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வது மட்டுமல்லாமல் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் செய்திகளை சேகரிப்பதற்காக சென்றனர். அவர்களையும் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒளிப்பதிவு சாதனங்கள் அனைத்துமே சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த தாக்குதல் குறித்து நீங்க சொல்லுங்க. இலங்கை அதிபர் வருகை குறித்து நீங்க சொல்லுங்க. செய்தியாளர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிற தோழர்கள் கிரிமினல்களைப் போல நடத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. ராஜபக்சே ஐநா மனித உரிமை ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர். அவர் மனித உரிமை மீறல் குற்றத்தை செய்திருக்கிறார் என்பது ஐநா மனித உரிமை ஆணையத்தில் விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சர்வதேச புலன் விசாரணைக்கு அவரை ஆட்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சர்வதேச குற்றவாளியாக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒருவரை இந்தியாவுக்குள் அடிக்கடி அழைப்பு விடுப்பதும் அல்லது வருவதை அனுமதிப்பதும் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தையும் கொச்சைப்படுத்துவதாகும். ஐநா மனித உரிமை ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு அது எதிரான ஒரு சூழலை உருவாக்கும். சர்வதேச நாடுகளின் ஆதரவு நிலையை அது பெருக்கும். ராஜபக்சேவை காப்பாற்றுவதற்கு அது உதவி செய்யும். எனவே இந்திய அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்தியாவுக்குள் அவரை அனுமதிக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் வற்புறுத்தியும் கூட அந்த உணர்வுகளை இந்திய அரசு மதிக்கவில்லை. இன்றைக்கு ஆந்திர மாநில அரசு அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்ச் சமூகத்தை அவமதிக்கும் செயலாக கருதுகிறோம். திருப்பதி என்பது சென்னைக்கு வெகு அருகில் உள்ள ஒரு நகரமாகும். திருப்பதிக்கு வருவதும் சென்னைக்கு வருவதும் கிட்டத்தட்ட ஒன்றே ஆகும். ஆகவே திருப்பதிக்கு தாக்குதல் நடத்திய ஆந்திரா காவல்துறை மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டும்? தாக்குதல் நடத்திய ஆந்திர காவல்துறை மனித உரிமை மீறல் குற்றத்தை செய்திருக்கிறது. செய்தியாளர்களுக்கு செய்தியை சேகரிப்பதற்கான உரிமை உண்டு. ஆனால் அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள். கேமராக்களை உடைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது ஆந்திர அரசு சந்திரபாபு நாயுடு முதல்வர் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறது.